Yes. So, hello, aspirants. So, welcome to Ready for 7. So, a warm good morning to all. ஸோ என்ன சார் காலையிலேயே வந்திருக்கீங்க அப்படின்னா எஸ் ஸோ நமக்கு ஓஐசிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் அப்படின்றது நமக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட் கரெக்டா எஸ் நாளைக்கு ஓஐசிஎல் எக்ஸாமுடைய லாஸ்ட் டேட். ஸோ நீங்கள் எல்லாரும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம் ஓகேங்களா. எஸ் ஸோ ஓஏசிஎல் அப்படின்றது த ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதாவது இன்சூரன்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக பேங்கிங் விடிய ஒரு லெஸ் ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையும் பண்ணிடுங்க. சேலரி 85,000 90,000 கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு போஸ்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய போஸ்ட் சரிங்களா. எஸ் ஓகே. ஸோ இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 300 வேக்கண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இதில் நம்ம 285 வேக்கண்ட் நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணலாம். இதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ 1 to 15 அப்படின்னு கிடையாது. ஸோ 18th சரிங்களா. எஸ் ஓகே டன். ஸோ சேலரியும் இங்கே கம்மியாக தான் இருக்குது. நமக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஒரு பேசிக் ஓவர்வியூ நம்ம பார்ப்போம் சரிங்களா. எஸ் ஸோ இங்கே இந்த ஒரு ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். அதாவது ஸோ இந்த ஒரு ஜாப் அப்படின்றது எனக்கு எப்படி இருக்க போகுது நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். நான் அதையுமே என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன். சேலரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 80லேருந்து ஒரு 85,000 அப்படின்றது இருக்கும். ஸோ ஒரு ஹையர் சேலரியான ஒரு போஸ்ட் அப்படின்றது தான் இது சரிங்களா. ஸோ ஒர்க் லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அர்பன் ஆர் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கும். ஸோ ஒர்க் லோடுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏஓ அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லேருந்து ஸோ ஜென்ரல் மேனேஜர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ போயிருப்பீங்க சரிங்களாப்பா. எஸ் ஓகே. அண்ட் இதோடைய தட் இஸ் ஓஐசிஎல் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சரியா. ஸோ ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியர்லி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணி பாருங்கள். எஸ் ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி அப்படின்றது போதுமானது சரிங்களா. உங்களோட ஏஜை பொறுத்த வரைக்கும் 21 to 30 இருக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அண்ட் இன்டர்வியூ. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது இருக்குது சரிங்களா. ஓகே டன். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்கும்போது எனக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே தெளிவாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். அண்ட் ஹவு டு அப்ளை வீடியோ அப்படின்றது நான் தான் போட்டிருந்தேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குன்னு அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ யாரெல்லாம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இருக்கீங்களோ எஸ் ஸோ நீங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணி எழுதக்கூடியவங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக எல்ஐசி எழுதுன எல்லாருமே இந்த ஒரு ஓஐசிஎல் எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அப்ரோச் கொடுக்கலாம் சரிங்களாப்பா. எஸ் ஓகே. அண்ட் இதற்கான ஒரு பேட்ச் அப்படின்றது தான் காப்பான் சொல்லக்கூடிய 2.0. ஆல்ரெடி நமக்கு ஓஐசிஎல் வந்து நம்ம இப்போ காப்பான் பேட்ச் கொண்டு போயிட்டோம். இப்போ காப்பான் 2.0. ஸோ இந்த ஒரு பேட்ச் கம்ப்ளீட்லி லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் பேட்ச் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இப்போ இது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா Y1029 சொல்லக்கூடிய நம்மளுடைய கோட் யூஸ் பண்ணி 22% சரிங்களா எக்ஸ்ட்ரா ஆஃபர் நம்ம கோடில். ஸோ ஆஃபரில் இப்போ சேல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு சேலில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். கிட்டத்தட்ட 133 ஆன்லைன் கிளாஸ் அண்ட் 91 மார்க் டெஸ்ட் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ போத் அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு சரிங்களாப்பா. எஸ் ஸோ லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் பேட்ச். ஸோ ஆரம்பிச்ச டேட் இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படின்னு அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிங்க. இந்த டைம் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஒரு பேட்ச் 2 years ஆஃப் வேலிடிட்டியில் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ மேலும் ஏதாவது தகவலுக்கு vimal.raj@247.com சொல்லக்கூடிய இந்த ஒரு மெயில் ஐடிக்கு என்ன பண்ணுங்க உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் சரிங்களா. எஸ் ஓகே. ஸோ யாருக்காவது இன்னமும் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது லிங்க் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஓஐசிஎல் ஏஓ அப்ளை லிங்க்னு போட்டாலே உங்களுக்கு இப்படி வந்துடும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அவுட் டு அப்ளை வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஓகே டன். இப்போ ப்ரிலிம்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன் சரியா. இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ் சரிங்களாப்பா. எஸ் ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்க போகிறது. நம்ம ஆப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பூஸ்டர் சரியா. ஸோ ஸ்கோர் பூஸ்டர் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்கோர் பூஸ்டர்னா என்ன சார் அப்படின்னா ஸோ ஒரு 5 டாபிக் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 டாபிக். அதாவது மிஸ்ஸிங் ராங் நம்பர், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன். இது ஒரு கேட்டகரி சரியா. ரெண்டாவது டிஐ. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன். எல்லாரும்
இந்த ஒரு ஸ்கோர் பூஸ்டர் டிஐ மட்டும் தான் கை வைப்பாங்க. அப்ளிகேஷன் பக்கம் போகவே மாட்டாங்க யாருமே. சரியா? பட் நம்ம டார்கெட் எப்பயுமே இந்த அப்ளிகேஷன்லயும் இருக்கணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா எல்ஐசியை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் கொஞ்சம் கான்செப்சுவல் ஆகவும், கொஞ்சம் கால்குலேஷன் பார்ட்டாவும் இருக்கும். இவ்வளோ சேலரி அப்படின்னா சும்மாவா? பேங்க் எக்ஸாம் விட மேபி கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். பட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் விஷயம். சரியா? எஸ். அடுத்து அப்படியே நான் இப்போ ரீசனிங் வரேன் சார் அப்படின்னா, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ் எனக்கு ரீசனிங் பொறுத்த வரைக்கும் மிஸ்லீனியஸ். ஸோ கோடிங், டிகோடிங், டைரக்ஷனு, எஸ் ஸோ ஆல்ஃபா நியூமரிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் நமக்கு இதில் இருக்கும். அண்ட் இது கம்ப்ளீட்லி பேங்கிங்கோடைய சிலபஸ். நீங்கள் பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு என்ன எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு எக்ஸாம் அப்படின்றது ஒரு 1 மந்த் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இப்போத்துலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ரோச் அப்படின்றத கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதே தான். இப்போ நான் மெயின்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா மெயின்ஸ்லேயும் எனக்கு இதே தான் சிலபஸ். சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்க போகிறது. எஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ் உங்களுடைய ஸ்ட்ரீம், நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீமை வச்சு அப்ளை பண்ணுங்க. அதாவது ஃபஸ்ட்டே காமிச்சதுனால ஒரு 6 டிகிரி எஸ் அந்த 6 ஸ்ட்ரீமை வச்சு உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 40 கேள்விகள் அப்படின்னு கேட்க போகிறாங்க. எஸ் ஸோ இதே தான் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணீங்க கரண்ட் அஃபேர்ஸ். அப்போது நீங்கள் ஆப்டி ப்ளஸ் ரீசனிங் சரியா, இங்கிலீஷு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். இதில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இருக்க போகுது. கரெக்டாக? இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இதை தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கப்பா. ஸோ அப்போ டெய்லி பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 hours அப்படின்றது இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுடைய பேசிக்கு ஸ்ட்ராங் பண்ணணும், ப்ளஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றது இருக்கணும். ஒன்ஸ் இந்த ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிவிக்யூ எடுத்துக்கணும், ப்ளஸ் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்றது போடணும். அண்ட் தென் ஃபைனலி ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் போடணும். ஸோ லாஸ்ட்டாக ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னுடைய 5 ஸ்டெப் ஆஃப் பிளானரு. ஆக்சுவலி என்னுடைய பிளான் எப்பயுமே இதுதான். ஸோ இந்த ஒரு ப்ராசஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் இந்த 147 ரூல் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் படிக்கக்கூடியதை 4th டே ரிவைஸ் பண்ணுங்கள், 4th டே படிக்கக்கூடியதை 7th டே ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். ஸோ எதுவுமே உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது இருக்கும் போது. சரிங்களா? எஸ் சரி ஓகே. அண்ட் நிறைய பேருக்கு இந்த பாண்ட் அக்ரிமெண்ட்டில் பிரச்சனை இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ பாண்ட் அக்ரிமெண்ட்டில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். ஸோ பாண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காத. ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுது, மேபி உனக்கு இந்த ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ் கரெக்டாக ஓகே. பட் பாண்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு ஷூரிட்டி கொடுப்பீங்க. அதாவது இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா 1 year ஆஃப் ப்ரொஃபஷன் இல்லாமல் ப்ளஸ் ஒரு 4 years என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிசைன் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ் நீங்கள் கொடுத்த பெனால்ட்டி கட்டணும். ஸோ இந்த பெனால்ட்டி அப்படின்றது 1 year ஆஃப் உங்களுடைய கிராஸ் சேலரி. ஸோ அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs அப்படின்றது நீங்கள் பே பண்ணால் தான் இந்த ஒரு வேலையிலேருந்து வேற ஒரு வேலைக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ இந்த 5 years நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா கண்டிப்பாக ஸோ ஓஏசிஎல் கிளியர் பண்ணிங்கன்னா அந்த ஒரு எக்ஸாமில் தான் இருக்கணும். உங்களால் வெளியே வர முடியாது. அப்படி வரீங்கன்னா பெனால்ட்டி கட்டிட்டு வரணும். சரிங்களா? எஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரைனிங் பீரியடில் இருக்கக்கூடிய காஸ்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஸோ 2 ஷூரிட்டி ஓகேங்களா? ஸோ 2 பேர் ஷூரிட்டி கொடுக்கணும். ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து இந்த ஒரு பாண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? எஸ் பட் அதெல்லாம் ஒரி பண்ணிக்கிறீங்க. என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RRB கிளரிக்கலில் இருந்தார். அவருக்கு ஐபிபிஎஸ் பிஓ கிடச்சிருச்சு. 5 லட்சமோ 10 லட்சமோ கட்டிட்டு டக்குன்னு ஐபி மாறிட்டார். சரியா? பட் ஆனால் இங்கே உங்களுக்கு சேலரியே 90,000 கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக மாறணுன்ற மைண்ட் செட் வராது. சரிங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் ஒரி பண்ணிக்காமல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி என்ன பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேங்கிங் பேட்ச் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சூப்பரான பேட்ச். அதாவது ப்ரிலிம்ஸில் இருந்து இன்டர்வியூ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேட்ச். ஸோ இந்த ஒரு பேட்ச் அப்படின்றத நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் கைடன்ஸ் A to Z கைடன்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இதுவும் நம்மளுடைய கோடு Y1029 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் மெகா பேக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு ஆல் இன் ஒன் பேக். ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் அக்சஸ் பண்ணக்கூடியது ஆஃபர் டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5.5K அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த ஒரு பேட்ச்சில் நீங்கள் எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னா ஸோ நம்மளுடைய Adda 247 வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. சரிங்களா?
இதில் அதுக்கு முன்னாடி நான் இதுவும் சொல்லிடுறேன். ஸோ எப்படி நம்மளுடைய கிளாஸ் இந்த ஓஎஸ்சிஎல் ரிலேட்டடான ஸோ வீடியோஸ்லாம் பார்க்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, டன். அடா எஸ்எஸ்சி பேங்க் தமிழ் சரியா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல் வந்துடும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு இருக்கும். இதில் எல்லாமே இருக்கும். நான் பேங்க்குள்ளே போகிறேன்னா இங்கே உங்களுக்கு ஸோ உறுதின்னு சொல்லக்கூடிய பேங்க் இருக்குது. அண்ட் நீங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கின்ற பேட்ச் இருக்குது. ஸோ காப்பான் அப்படின்றது இதுதான். இங்கே எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது, என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்ற கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா ஸோ கிளாஸஸோடைய டெமோ இருக்கும். ஸோ ஸ்டடி பிளானை கொடுத்தீங்கன்னா இங்கே யார் யாருடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும் இந்த ஒரு கிளாஸஸ் அப்படின்னு போக போகுது. ஸோ எந்த ஃபேக்கல்ட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய கிளாஸ் டைமிங் என்ன, ஈவன் உங்களுக்கு சிலபஸை ரிவைஸ் பண்ணுறதுக்குமே இங்கே எல்லா டாப்பிக்கும் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ மேலே வந்தீங்க அப்படின்னா இங்கே மோர் ஆஃபர் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய கோடு Y1029 அப்படின்ட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது 1266 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸுக்கு வந்துடும். ஸோ கண்டினியூ பண்ணி நம்ம கோடு இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் எதுவும் தகவலுக்கு vimal.raj@ada247.com அப்படின்ற இந்த ஒரு மெயிலுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயில் பண்ணிடுங்க. சரிங்களாப்பா? ஏதோ டவுட்ஸ் இருக்குது இல்லைனா நீங்கள் இதுலேயுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். ஸோ இந்த ஒரு ada247 சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பிளேலிஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் ஓஏசிஎல் இருக்கா பாருங்கள். ஓஏசிஎல் இருக்கா பாருங்கள். ஸோ ஓஏசிஎல் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இங்கே நம்மளுடைய பாண்டை பற்றி அண்ட் எப்படி வந்து இருக்கும், சேலரி என்ன, ஹவு டு அப்ளை, ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எது பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ எல்லாமே நம்ம இங்கே பண்ணியிருக்கோம், கிளியராக கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ யார் பார்த்தாங்கன்னு தெரில. ஸோ ஆல் பேங்கிங் எக்ஸாம், ஸோ பப்ளிக் வெஸ் ப்ரைவேட் சொல்லி ஸோ இதில் கம்ப்ளீட்லி நீங்கள் அப்கமிங்கில் வரக்கூடிய பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. சரிங்களா? ஸோ பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கிறது. 45 நிமிஷம் இந்த வீடியோவில் நம்ம என்ன சார் பேசியிருக்கோன்னா எப்படி ஒரு பேங்க் எக்ஸாம் அப்படின்றது இருக்கும், என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரியான போஸ்ட்டு, ஒர்க் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்ப்ளீட்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ஒரு பேங்க்கை பற்றி தான் நம்ம நிறைய விஷயம் என்ன பண்ணியிருப்போம்னா பேசியிருப்போம். ஸோ எல்லாரும் இந்த ஒரு வீடியோவையும் மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ மேலும் தகவலுக்கு என்ன பண்ணுங்கள், எஸ் ஸோ நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஸோ டவுட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Thank you.